Hi guys, I am your Inia. Today I'm going to teach you the lesson how I taught my grandmother to read. அந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லெசன் அது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்க அந்த ரெஃப்ளெக்ட் அண்ட் ரெஸ்பாண்டு ஓகே அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். அது நம்ம தனி வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ரீடிங் ஃபார் மீனிங் அதிலேருந்து பார்க்கலாம். When I was a girl of about 12, I used to stay in a village in North Karnataka with my grandparents. Those days, the transport system was not very good, so we used to get the morning paper only in the afternoon. The weekly magazine used to come one day late. All of us would wait eagerly for the bus, which used to come with the papers, weekly magazines, and the post. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா அ கேர்ள் ஒரு 12 இயர்ஸ் கேர்ள் அந்த கேர்ள் தான் வந்து நம்ம நரேட்டர் ஓகேவா. நம்ம நரேட்டர் வந்து ஒரு வில்லேஜில் தங்கியிருக்காங்க நார்த் கர்நாடகா சைடில். அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோட அந்த வில்லேஜில் தங்கியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து சரியில்லை. ஸோ மார்னிங் நியூஸ் பேப்பரே வந்து ஆஃப்டர்நூனில் தான் கிடைக்குமா, மதியானம் தான் கிடைக்குமா. ஸோ இந்த வீக்லி மேகசின் வந்து ஒரு நாள் கூட லேட்டாக வர வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்க எல்லா மக்களுமே அந்த ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே நிறைய அந்த பேப்பர்ஸு அந்த இப்போ அவங்க எதிர்பார்க்குற வீக்லி மேகசின்ஸ் அண்ட் போஸ்ட்டு எல்லாமே அதுக்குள்ளே இருக்குமா. At the time, இப்போ second paragraph. At the time, Triveni was a very popular writer in the Kannada language. She was a wonderful writer. Her styles was easy to read and very convincing. Her stories usually dealt with complex psychological problems in the lives of ordinary people and were always very interesting. செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். அந்த டைமில் த்ரிவேணி அப்படின்றவங்க ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ரைட்டர். அவங்க வந்து கன்னடா லாங்குவேஜில் தான் நிறைய ரைட்டிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ கன்னடா லாங்குவேஜில் அவங்க ரொம்ப ஒரு பெரிய பாப்புலரான ஒரு ரைட்டர். அவங்க வந்து ரொம்ப நிறைய வண்டர்ஃபுல் மீனிங்ஃபுல்லான ஒரு கதைகளை எழுதியிருக்காங்க. அவங்களோட ஸ்டைல் வந்து ஒரு தடவை படித்தாலே அது ஈஸியாக புரியாதவங்களுக்கும் புரியுமா, ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் வந்து ரொம்ப சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஒரு ஆர்டினரி பீப்புள் அண்ட் வேர் ஆல்வேஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் இருக்கும்போது இந்த அவங்களுடைய ஸ்டோரிஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. தேர்டு பேராகிராஃப் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜ். Unfortunately for Kannada literature, she died very young. Even now, after 40 years, people continue to appreciate her novels. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க சொல்கிறாங்க, அவங்க யார் திரிவேணி அந்த பாப்புலர் ரைட்டர் வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அவங்க 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஆனாலும் இன்னும் வரைக்கும் மக்கள் அவளை வந்து அவளுடைய நாவல்ஸ் எல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஒன் ஆஃப் ஹர் நாவல்ஸ் கால் காஷி யாத்ரே was appearing as a serial in the Kannada weekly Karmavira then. It is the story of an old lady and her ardent desire to go to Kashi or Varanasi. Most Hindus believe that going to Kashi and worshipping Lord Vishveshwara is the ultimate punya. This old lady also believed in this, and a struggle to go there was described in the novel. In the story, there was also a young orphan girl who falls in love, but there was no money for her wedding. In the end, the old lady gives away all her savings without going to Kashi. She says the happiness of this orphan girl is more important than worshipping Lord Vishveshwara at Kashi. ஓகே, இப்போ இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திருவேணி இருக்காங்கல்ல அந்த ரைட்டர், அவங்களுடைய ஒரு நாவல் தான் காஷி யாத்திரை. ஓகே, கனடாவில் ஒரு வீக்லி சீரியலாக அப்பியர் ஆகுது. கர்மவீரா அதுக்குள்ளே அது ஒரு புக்கு இல்லை மேகசின் மாதிரி அதுக்குள்ளே அந்த ஸ்டோரியை போடுவாங்க, அந்த நாவலை போடுவாங்க. ஸோ அந்த சீரியல் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு ஓல்டு லேடி வந்து அவங்களுக்கு வந்து காஷி வாரணாசி அதான் காஷி அதுக்கு போனால் ரொம்ப ஆசை.
ஏன்னா நிறைய ஹிந்துஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா காசிக்கு போயிட்டு விஸ்வேஸ்வராவை வந்து வேண்டுறது கும்பிட்றது வந்து ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஓல்டு லேடியும் அதில் அவங்க பிலீவ் பண்ணாங்க. அதில் அங்கே போகிறதுக்கு அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. இந்த ஸ்டோரியில் அதே மாதிரி ஒரு யங் ஆஃபன் கேர்ள், அதாவது அப்பா அம்மா இல்லாமல் ஒரு ஆஃப்னேஜ் கேர்ளும் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து காதலில் விழுந்துட்டா. ஷி ஃபெல் இன் லவ். ஸோ ஆனால் அவளுக்கு அவளுடைய மேரேஜ்க்கு காசு இல்லை. ஸோ இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஓல்டு லேடி நம்ம வந்து காசிக்கு போகிறதுக்கு பதில் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே போதும், அது நம்மளுக்கு ஒர்க்ஷிப் பண்ணுறதை விட அது பெரிய விஷயம். அவங்களுடைய மொத்த சேவிங்ஸையும் அந்த பொண்ணுக்கு கொடுத்து, இந்த பாயிண்ட்ஸ்லாம் இது ரொம்ப முக்கியம். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கொடுக்குறாங்க. அவங்க ஓல்டு லேடி வந்து அவங்களோட சேவிங்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இது வந்து அந்த நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஒர்க்ஷிப் பண்ணுறதை விட இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறது வந்து அதுவே லார்ட் விஸ்வேஸ்வரா வந்து நம்மளை பிளெஸ் பண்ண மாதிரி தான், அதுவும் ஒரு புண்ணியம் தான் அப்படின்னு நினச்சி அவன் சேவிங்ஸை கொடுக்குறாங்க. அடுத்த பேராகிராஃபில் மை கிராண்ட்மதர் கிருஷ்டகா தான் கிராண்ட்மதர் பேர். மை கிராண்ட்மதர் கிருஷ்டகா never went to school, so she could not read. Every Wednesday the magazine would come and I wouldn't read the magazine. I read the next episode of the story to her. During that time she would forget all her work and listen with the greatest concentration. Later she could repeat the entire text by heart. My grandmother too never went to Kashi and she identified herself with the novel's protagonist. So, more than anybody else, she was the one most interested in knowing what happened next in the story and used to insist that I read the serial out of her. கிராண்ட்மதரோட பேர் என்னது? கிருஷ்டகா. அவங்க வந்து படித்ததில்லை, அதாவது அவங்க ஸ்கூல் போய் படிக்கலை. ஸோ எவ்ரி வெட்னஸ்டே மேகசின் வந்தோடனே ஆர்வத்தோட நெக்ஸ்ட் எபிசோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நரேட்டர்கிட்ட கொடுத்து தான் அதை படிக்க சொல்லுவாங்க. அவங்க படிக்க இவங்க லிசன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த லிசன் பண்ணுறதுல மட்டும் எப்படி கான்சன்ட்ரேஷன் இருக்கும்னே தெரியாது கிராண்ட்மதர் கிருஷ்டகாவுக்கு. அப்படி ஒரு கிரேட்டஸ்ட்டு கான்சன்ட்ரேஷனில் ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நரேட்டர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லிசன் பண்ண உடனே அவங்களால மொத்த டெக்ஸ்ட்டுமே அவங்களுடைய மனசுலேருந்து வெளிப்படுத்த சொல்ல முடியுமா. அதாவது அவங்க கிராண்ட்மதர் வந்து காஷிக்கு அவங்களும் போனதில்லை. ஆனால் இந்த லெசனை வந்து அவங்க படிச்சுட்டு இது அவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட்டு, நாவலோட ப்ரொட்டகனிஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. ஸோ மோர் தென் எனிபடி எல்ஸ், எல்லாரை விடையும் அந்த கிராண்ட்மதர் கிருஷ்டகா தான் ரொம்ப இந்த நெக்ஸ்ட் எபிசோட் என்ன அடுத்த ஸ்டோரி நடந்துச்சு அப்படின்றது கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அடுத்த பேராகிராஃப். ஆஃப்டர் ஹியரிங் வாட் ஹேப்பன்ட் நெக்ஸ்ட் இன் காஷி யாத்ரே ஷி வுட் ஜாயின் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அட் த டெம்பிள் கோர்ட்யார்ட் வேர் வி சில்ட்ரன் வுட் ஆல்சோ கேதர் டு பிளே ஹைட் அண்ட் சீக். இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டோரிஸ் ஒவ்வொரு வாரம் ஸ்டோரிஸை லிசன் பண்ண உடனே கிராண்ட்மதர் வந்து எங்கே ஒரு காஷி யாத்திரை அந்த லிசன் பண்ணி முடித்தோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டெம்பிளில் உட்கார்ந்து அங்கே என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த சில்ட்ரன்ஸ், நரேட்டர், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் பண்ணி அவங்களும் அந்த கோயிலில் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் ஷீ வுட் டிஸ்கஸ் த லேட்டஸ்ட் எபிசோட் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அட் தட் டைம் ஐ நெவர் அண்டர்ஸ்டுட் வை தேர் வாஸ் ஸோ மச் ஆஃப் டிபேட் அபவுட் த ஸ்டோரி. இந்த பேராகிராஃபில் அப்புறமா அந்த கிராண்ட்மதர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த ஸ்டோரியை பற்றி ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் நரேட்டருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் வந்து இவ்வளோ டிபேட் இருக்குது, இந்த ஸ்டோரியை கேட்கறதுக்கு எதுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரியல. அப்புறம் நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஒன்ஸ் ஐ வென்ட் ஃபார் அ வெட்டிங் with my cousins to the neighboring village. In those days, a wedding was a great event. We children enjoyed ourselves
thoroughly. We would eat and play endlessly, savoring the freedom because all the elders were busy. I went for a couple of days but ended up staying there for a week. When I came back to my village, I saw my grandmother in tears. I was surprised, for I had never seen her cry even in the most difficult situations. What had happened? I was worried. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேராகிராஃபில், அவங்க நரேட்டர் வந்து ஒரு வெட்டிங்க்கு போகிறாங்க, கசின்ஸு கூட ஒரு நெய்பரிங் வில்லேஜ்க்கு போகிறாங்க. அந்த நாளெல்லாம் வில்லேஜுன்றது ஒரு பெரிய ஈவெண்ட்டு. சில்ட்ரன் எல்லாமே அவங்களோட செல்ஃபே நல்லா கிளம்பி அழகாக எல்லாம் ஒன்றா விளையாடுவாங்க. ஒன்றா சாப்பிட்றதுலேருந்து ஒன்றா விளையாடுறதுலேருந்து எல்லாமே ஒன்றா பண்ணுவாங்க. சாவரிங்னா என்ஜாயிங் இட் டு த ஃபுல்லஸ்ட், ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு விளையாடுறது. அவ்வளோ ஃப்ரீடம் இருந்துச்சு. அந்த எல்டர்ஸ் எல்லாம் பிஸியாக இருக்கும் போது இவங்க சேட்டை பண்ணிவிட்டு எல்லாமே ஃப்ரீயாக விளையாடுறாங்க. அவங்க வந்து நரேட்டர் வந்து ஒரு 2 நாளைக்கு, கப்புள் ஆஃப் டேஸ்னால் 2 நாள், பட் ended up staying there for a week. 2 நாள் போகிறதா இருந்தது, ஒரு வீக்காக ஆயிடுச்சு. அப்புறம் திரும்பி வரும்போது அவங்க வீட்டுக்கு வராங்க. வில்லேஜ்குள்ளே என்ட்ராய் வீட்டுக்கு வரும்போது நரேட்டர் வந்து அவங்களோட பாட்டி கிருஷ்டக்கா அவங்க ஒரு மாதிரி அழுதுட்டு சோகமாக இருக்காங்க. நரேட்டருக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இது வரைக்குமே கிராண்ட் மதர் வந்து கிருஷ்டக்கா அழுது அவள் பார்த்ததே இல்லை. எவ்வளோ கஷ்டமான மூமெண்ட்டாக இருந்தாலும் போல்டாக நிற்கிறாங்க. ஆனால் திடீர்னு அழுகுறாங்க. என்ன பிரச்சனை ஒன்றுமே தெரியல. வாட் ஹேட் ஹேப்பன் அதெல்லாம் தெரியல. அவங்க ரொம்ப வரி ஆகிட்டாங்க. நரேட்டர் ரொம்ப வரி. அவ்வா, இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட்? ஆர் யூ ஓகே? I used to call her Avva, which means mother in Kannada, spoken in northern Karnataka. She nodded but did not reply. I did not understand and forgot about it. In the night after dinner, we were sleeping in the open terrace of our house. It was a summer night and there was a full moon. Avva came and sat next to me. Her affectionate hands touched my forehead. I realized she wanted to speak. I asked her, what is the matter? அவள் வந்து அவங்க பாட்டியை அவ்வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது கன்னடா லாங்குவேஜில் வந்து அம்மான்னு அர்த்தமா. அவங்க வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க நரேட்டரால் புரிஞ்சிக்க முடியல. அண்ட் ஃபர்காட் அபவுட் இட், எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அந்த நைட்டில் வந்து டின்னர் முடித்தோடனே அவங்க ஓப்பன் டெரஸ், அவங்க மொட்டை மாடியில் வந்து படுத்துட்ருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஃபுல் மூன் இருந்துச்சு. அவ்வா, அதான் பாட்டி வந்து கிருஷ்டக்கா பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. அவங்களுடைய பாசமான கை வந்து அவளுடைய ஃபோர்ஹெட்டில் நெத்தியில் தடவிட்டே இருந்தாங்க. அவள் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டா, அவங்களுக்கு ஏதோ சொல்லணும் அப்படின்னு, ஏதோ இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? பேஜ் நம்பர் 5 வரைக்கும் முடிஞ்சிருக்கும். பேஜ் நம்பர் 6லேருந்து நெக்ஸ்ட்டு பாட்டு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அவங்க இனியா. பாய்.